கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம்? இறைவன் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவானவன் அப்படிங்கறத உணர்த்துற தினம் இந்த தினம். விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனுடைய அடியையும் முடியையும் பார்க்கறதுக்காக கிளம்பி போனதும் பார்க்க முடியாம திரும்பி வந்த கதையும் நாம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? கார்த்திகை மாதம் வர இந்த பௌர்ணமி தினத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய உடம்புல பாதிய பார்வதி தேவிக்கு கொடுக்கிறாரு. அதுவும் இந்த திருவண்ணாமலையில நடக்குது. தேவி சிவபெருமானோட போய் ஐக்கியமான மாதிரி நாமளும் ஆறாத இன்பம் அருளும் அந்த மலையை போற்றி சிவன் அவனை நம் சிந்தையுள் நிறுத்தி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினால் விண் நிறைந்து மண் நிறைந்து அதற்கு அப்பாலும் விளங்கொளியாய் ஒளிவண்ணனாய் இருக்கின்ற அந்த சிவபெருமான் நம் உள்ளத்திலே வந்து நிறைவான் போலும். இறைவனை நாம ஏன் ஜோதி ரூபத்துல வழிபடுறோம் தெரியுமா? இந்த ஒளி, இந்த நெருப்பு எதை வச்சாலும் அதை தனக்குள்ள அப்படியே ஐக்கியமாக்கிக்க கூடிய சக்தி வாய்ந்தது. ஒளியை விட வேகமான ஒண்ணு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏத்தும் போது அங்க இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் சக்திகள் எல்லாம் மறைந்து எல்லாமே நேர்மறையாக மாறுகின்றது நிதர்சனமான உண்மை. அதனாலதான் பொய்யாயின எல்லாத்தையும் போயகல வந்து அருள்கின்ற அந்த சிவபெருமானை ஒளி வடிவத்தில் வழிபடுகிறோம். இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? இந்த தீபத்தை ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபம் ஏத்தும் போது அதே சுடரோட அதே ஒளியோட அடுத்த தீபமும் எரியறத நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு முறை தீபம் ஏத்தும் போதும் இது எனக்கு ஞாபகம் வரும். அந்த பரம்பொருள் இப்படித்தான் நாம எல்லார்கிட்டையும் நிறைஞ்சு இருக்காரு அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்லப்படுற தாத்பரியமோ அப்படின்னு. பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே மாசுபடுறத நாம பாக்குறோம். ஆனா இந்த நெருப்பு மற்றும் அழுக்காகிறதே கிடையாது. அதனாலதான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரேன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். எல்லா நாளும் நாம வீட்டுல விளக்கேத்துறோம். ஆனா இது ஏதோ சம்பிரதாயமா செய்யப்படுற விஷயம் இல்ல. அந்த தீபத்துல இருக்கிற சுடர்ல இறைவன் ஒளிர்றத நாம உள்ளுக்குள்ள உணர்ற தினமா இந்த கார்த்திகை திருநாளை நாம கொண்டாடணும். ஆழமா ஒரு நாள் உணர்ந்தா அது தினமும் நம்ம மனசு பிரதிபலிக்கும். உங்களால அப்படி உணர முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க விளக்கேத்தி சுவாமி நமஸ்காரம் பண்ணினா மட்டும் போதும். ஏன்னா அவன் நினைக்காதவங்க உள்ளத்துக்குள்ளயும் மறைஞ்சிருக்கும் ஒளி வடிவா இருக்கான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நினைக்காதவங்க உள்ளத்துக்குள்ளயும் ஒளி வடிவா மறைஞ்சிருக்கிறவனே அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர். அப்பேற்பட்டவனை இந்த சின்ன அகல் விளக்குல தீபத்துக்குள்ள பார்க்க முடிஞ்சா அது நமக்கு கிடைக்கிற எவ்வளவு பெரிய பேரு.